நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒர்க் வந்து என்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லுவேன். இது எங்கள் ஸ்டூடெண்ட் அம்பிகா வாங்கடா. ஸோ இவங்க போட்ட ஆரி ஒர்க்கு தான் செம்மையாக போட்டிருக்கடா. ஓகே. என்னன்னா சில ஒர்க்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி. இது என்ன கான்செப்ட் நீங்களே சொல்லுங்களேன், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதில்? மேம் இதில் ஜர்தோசி வச்சுருக்கேன், கர்தானா வச்சுருக்கேங்க மேம். இது ஆக்சுவலி பட்டர்ஃப்ளை இல்லையா? ஆமாங்க மேம். எப்படி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பொதுவாக அந்த ஃப்ளவர் லீஃப் இப்படி தானே நம்ம அதிகமாக போடுவோம்? ஆமாங்க மேம். இப்போ எனக்கு பேசிக் எதுவுமே தெரியாமல் நான் வந்தேங்க மேம். எல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டேங்க மேம். இதை ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் மேம். ஃபினிஷிங் வேற லெவலில் கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த அளவுக்கு போடுவீங்கன்னு? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க மேம். ஃபர்ஸ்ட் இது டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்ததே வந்து இன்னொரு பொண்ணு பண்ணி கொடுத்தாங்க. வராதுன்னு சொன்னீங்க மேம். வராதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணினா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எடுத்து பண்ணியிருக்கேங்க மேம். இப்போ என்ன சொன்னாங்க உங்க டீச்சர்? பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தோன்னே ரெகுலராக போடுற அந்த ஆரி டிசைன் மாதிரி இல்லாமல் ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஸ்லீவ் இதுக்கு மேலே பண்ணணுமா? ஆமாங்க மேம். இதில் ஹேங்கிங்ஸ் வைக்கணும். இது கேப் கொடுத்துட்டு உள்ள ஹேங்கிங் வைக்க போறீங்க. யாரோட பிளவுஸ்? என்னோடதுங்க. உங்களோடது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் எப்பவுமே நமக்கு தான் இல்லையா? எப்போ ரெடி ஆகும் கம்ப்ளீட்டா? மேம் இன்னைக்கு ஹேங்கிங்ஸ் வச்சிருவேன். ஸ்லீவ் 2 நாள்ல போட்டுருவாங்க மேம். ஓகே. அதுக்கப்புறம் தைச்சு எடுத்துட்டு வருவீங்க. நீங்க சேலமா இல்ல சங்ககிரிங்க மேம்? சங்ககிரி. சங்ககிரில இருந்து என்ன பஸ்ல வந்துட்டு போறீங்க? ஓகேடா, சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க பிளவுஸை. ஸோ நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த எங்க ஸ்டூடெண்டோட ஒர்க் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டினீங்கன்னா நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ எடுத்துறோம். தேங்க்யூடா. தேங்க்யூ.